ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நாமக்கல் மாவட்டம் மோர்பாளையம் மாட்டு சந்தைக்கு வந்திருக்கோம். இந்த சந்தை பார்த்தீங்கன்னா வியாழக்கிழமை வெள்ளிக்கிழமை 2 நாள் கூடுது. இன்றைக்கி நம்ம வந்திருக்கிறது வியாழக்கிழமை சந்தைக்கு. இங்கே எப்படி மாடு வந்திருக்கு, என்ன விலை போகுது அப்படின்றத இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா நாட்டு மாடு இப்போ தான் கன்று போட்டிருக்கு, ஒரு நாள் ஆகுதுன்னு சொல்லியிருந்தாங்க. பார்த்தீங்கன்னா பல்லு 4 பல்லு சொல்லியிருக்காங்க. மாடு நல்லா இருக்கு. கண்ணு பார்த்தீங்கன்னா காலக்கண்ணுன்னு சொல்லியிருந்தாங்க. அம்மா சேனா இது காலக்கண்ணா பொட்டை கண்ணுங்களாண்ணா? காலக்கண்ணு. கண்ணு பார்த்தீங்கன்னா காலக்கண்ணு நல்லா இருக்கு. ஒரு நாள் தான் ஆகுது கண்ணு போட்டு. பார்த்தீங்கன்னா நாட்டு மாட்டு கண்ணு. இதே காலக்கண்ணு தாங்கண்ணா? அது கெடரி கண்ணுங்களா? ஓகே, 2 தான் கொண்டு வந்தீங்களாண்ணா? வாங்கினீங்களா? இது என்ன ரேட்டுக்குண்ணா வாங்கினீங்க? 13 ரூபாய்க்கு. ஓகே ஓகே. எத்தனை மாதம் கண்ணுங்கண்ணா? 5 மாதம். 5 மாதம் இருக்கும். ஓகே. பார்த்தீங்கன்னா 13 ரூபாய்க்கு வாங்கியிருக்காரு. ஒரு அண்ணா வந்து விற்கிறதுக்கு வருவார். இந்த சந்தையில் வாங்கிட்டு போய் இந்த சந்தையில் வாங்குறதுக்கு வந்துக்கிறீங்களாண்ணா? ஓகே ஓகே. இது 2 வேறு எதாவது வாங்கினீங்களாண்ணா? விற்றுட்டீங்க. நீங்கள் தான் விற்றீங்களா? 35. ஓகே ஓகே. 35,000 ரூபாய்க்கு விற்றுருக்காரு. ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா 13,000 ரூபாய்க்கு வாங்கியிருக்காரு. 5 மாதம் கன்று, நாட்டு மாட்டு கன்று, காலக்கன்று. அது வந்து கிடேரி கன்று. அது இது எவ்வளோங்கண்ணா வாங்குங்க? 22,000. ஓகே ஓகே. அது இல்லை பல்லு வைக்கல? பல்லு வைக்கல. ஓகே ஓகே. பல்லு வைக்காது கிடேரி வாங்கியிருக்காரு. நல்லா இருக்கு. ப்ரோ வணக்கம் ப்ரோ. இந்த வாரம் எத்தனை கண்ணு கொண்டு வந்தீங்க? ஆமா 2 தான் கொண்டு வந்தோம். பிரதர் ஒரு 10 கொண்டு வந்தாப்ல. 5 கொடுத்துட்டாப்ல. 10 கொண்டு வந்து 5 கொடுத்துட்டாருங்களா? இதெல்லாம் வருதுங்களா? ஆமா ஆமா. ஓகே ஓகே. இது பல்லு வச்சிருக்கீங்களா? 2 பல்லுங்க. 2 பல்லு. கண்ணு போட்டிருக்கீங்களா? இல்லை இல்லைங்க, கெடேரி கண்ணு இன்னும் போடல. ஓகே ஓகே. ஆனால் பல்லு 2 பல்லு வச்சிருச்சு. ஆமா. எத்தனை மாதம்? 1.5 வருஷம் இருக்குங்களா? 1.5 வருஷம் இருக்கு. இப்போ எப்போ வாங்கிட்டு போனால் எப்போ ஊசி போடலாம்? வாங்கிட்டு போனால் இப்போ பருவத்துக்கு வந்துடும் பக்கமா. போகிற அளவு. ஓகே ஓகேண்ணா. இது என்ன ப்ரோ விலை சொல்கிறீங்க? 55 ரூபா சொல்லுங்க. 55 ரூபா சொல்கிறீங்க. ஓகே ஓகே. எவ்வளோ வரலும் கேட்டிருக்காங்க? 40 கேட்டிருக்கிறாங்க. 50 ரூபாய்க்கு வந்தால் கொடுத்துடலாம். 50 ரூபாய்க்கு வந்தால் கொடுத்துடலாம். ஓகே ஓகே. இப்போ கண்ணு போடுறதுக்கு அப்புறம் தான் பால் கேரண்டி சொல்ல முடியுங்களா? கண்ணு போடுறதுக்கு அப்புறம் சொல்ல முடியும். ஓகே ஓகே. இப்போ ஒவ்வொன்று பார்த்தீங்கன்னா தலைச்சங்கன்லேயே பால் இத்தனை லிட்டர்னு கேரண்டி சொல்கிறாங்கல்ல ப்ரோ, அது எப்படி சொல்கிறாங்க? அதெல்லாம் ப்ரீடு வச்சு சொல்லுவாங்க. ப்ரீடு வச்சு சொல்கிறாங்க. ஓகே ஓகே. இப்போ இந்த கண்ணுலாம் என்ன ரேட்டுக்கு வருது? பிரதர் சொல்லுங்க பிரதர். இந்த எத்தனை கொண்டு வந்தீங்கண்ணா இந்த வாரம்? கொண்டு வந்தாங்க. 4 கொண்டு வந்தீங்களா? 4 தான். இந்த 4 தான் இருக்குங்களா? ஓகே ஓகே. இதெல்லாம் எத்தனை மாதம் கண்ணுங்கண்ணா? 6 மாதத்துக்கு கண்ணு. 6 மாதம் கண்ணு. ஓகே ஓகே. சிந்து அது 2 ஹெச்எஃப்ங்களா? ஹெச்எஃப். ஓகே ஓகேண்ணா. ஹெச்எஃப்ல காரி அது. ஓகே ஓகேண்ணா. ஒரு 6 மாதம் கண்ணு. என்ன விலைக்குண்ணா வருது? அப்படியே ஆவரேஜ் 25 ரூபா சொன்னாங்க. அது ஒன்று தான் 32. ஓ, இது 3மே 25 சொல்கிறீங்க. ஓகே ஓகே. எவ்வளோ வரும்னு நான் கேட்டிருக்காங்க? 22,000 கேட்குறாங்க. அதெல்லாம் 20 ரூபாய்க்குள்ள 20 ரூபாய்க்குள்ளே உடச்சி கேட்குறாங்க. அதெல்லாம் மேலே எவ்வளோண்ணா வந்தாலும் கொடுத்துடலாம். ஒவ்வொன்று 21 வந்தால் கூட கொடுத்துருவீங்க. ஓகே ஓகேண்ணா. இது மட்டும் 30 ரூபா சொல்கிறீங்க. இது எவ்வளோ வந்தால் கொடுத்துருவீங்க? 26,000 கேட்குறாங்க. 28,000 தான் கொடுத்துருவாங்க. 28,000 கொடுத்துருவீங்க. 26,000 வரலும் கேட்டிருக்காங்க. ஓகே ஓகேண்ணா. உங்கள்கிட்ட அந்த மாதிரி கண்ணு நிறைய கிடைக்குமாங்க? நான் கால் பண்ணி கேட்டால் கொடுக்க முடியுங்களா? வாங்கிக்கலாம். நம்பர் சொல்கிறீங்களா? 7094577681. உங்கள் பேர் தான்? தினேஷ்குமார். தினேஷ்குமார். எப்படி ஃப்ரெண்ட்ஸ், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஹெச்எஃப், சிந்து இந்த மாதிரி கண்ணுங்க எல்லாம் கிடாரி கண்ணு. பார்த்தீங்கன்னா 6 மாதம் 8 மாதம் இருக்கிற கண்ணு நிறைய மோர்பாளையம் சந்தைக்கு நிறைய வந்திருக்கு. சந்தைக்கு வந்தால் அந்த மாதிரி வாங்கிக்கலாம்.
சிவாஜி ஹெச்எஃப். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சிவாஜி ஹெச்எஃப்னு சொல்லியிருக்காங்க. நல்லா இருக்கு கண்ணு. எல்லாம் பால் மாடு நிறைய வந்திருக்கு. எல்லாம் கெடாரி, கண்ணு போடாத கெடாரி ஹெச்எஃப் இதெல்லாம். அண்ணா இதெல்லாம் என்ன விலைங்கண்ணா வருது? இதெல்லாம் 65 ரூபா சொன்னீங்க. 65 ரூபா சொல்கிறீங்களாண்ணா? ஓகே. இதெல்லாம் கண்ணு போட்ட மாடுங்களாண்ணா இல்லை கலைச்ச கண்ணுங்களா? கலைச்ச கண்ணு. இப்போ இந்த 3 கொண்டு வந்தீங்களாண்ணா அந்த வாரம்? ஓகே ஓகேண்ணா. இப்போ 3மே தலைச்ச கண்ணு கெடாரி. பல்லு வச்சுருக்காண்ணா ஏதாவது? எல்லாமே 2 பல்லுங்க. இது மட்டும் 2 பல்லு, அது 2 பல்லு போடல. ஓகே ஓகேண்ணா. இது எவ்வளோ வரல நான் கேட்டிருக்காங்க? 55 ரூபாய்க்கு கேட்குறாங்க. ஓகே ஓகே. நீங்கள் கொடுக்கல. மேலே எவ்வளோண்ணா கொடுத்துருவீங்கண்ணா? 60 ரூபா வந்தால் கொடுத்துருவீங்க. ஓகே ஓகேண்ணா. அப்போ எப்போண்ணா ஊசி போடலாம் வாங்கிட்டு போனால்? ஒரு 2 மாதத்தில் ஊசி போட்டுக்கலாம். ஓகே ஓகே. இப்போ அது 2 என்ன விலைங்கண்ணா? ஒவ்வொன்றும் 50 ரூபா 55 ரூபா சொன்னீங்க. 50 ரூபா 55 ரூபா. அது மேலே எவ்வளோண்ணா கொடுத்துருவீங்கண்ணா? இதெல்லாம் நான் 50 ரூபாய்க்கு உடஞ்சி 45 ரூபா 47 ரூபா வச்சுருக்கேன். 45 47. அது கீழே உடச்சி கேட்குறாங்க. அதுக்கு மேலே வந்தால் கொடுத்துருவீங்க. ஓகே ஓகேண்ணா. அதுக்கெலாம் எப்போண்ணா ஊசி போடலாம்? இந்த ரேஞ்சுக்கு தான் வரும். அதுவும் 2 மாதம் 1 மாதத்துலேயே ஊசி போட்டுக்கலாம். ஓகே ஓகேண்ணா. சரி, நீங்கள் வீட்டில் வளர்த்துற மாடுங்களா நான் வாங்கிட்டு வந்தீங்களா? வியாபாரம். இப்போ வியாபாரி தான், வெளியில் தான் வாங்கிட்டு வந்துடுறீங்க. ஓகே ஓகேண்ணா. உங்கள்கிட்ட அந்த மாதிரி கால் பண்ணி கேட்டால் மாடு கிடைக்குமாங்கண்ணா? இந்த ஹெச்எஃப் மட்டும் தான் பண்ணுறீங்களாண்ணா இல்லை சிந்து எல்லாமே பண்ணுறீங்க? ஃபோன் நம்பர் சொல்கிறீங்களாண்ணா? தொண்ணூத்தாறு 26 26 26 21 44 44 85. உங்கள் பேருண்ணா? பிரகாஷ். பிரகாஷ். ஃப்ரெண்ட்ஸ், இந்த அண்ணா பார்த்தீங்கன்னா எல்லாம் கெடேரி கண்ணு கொண்டு வந்திருக்காரு. அண்ணா எங்கேருந்து வரீங்க? எடப்பாடியில் வரணும். எடப்பாடியில் வரீங்க. வாரம் வாரம் சந்தைக்கு வரீங்க? வாரம் வரும். இங்கே மட்டும் வரீங்களா? மோர்பாளையம் மட்டும் வரீங்களா? மோர்பாளையம் வரோம், முத்திரியாம்பட்டி போகிறோம், காரியமங்கலம் போகிறோம், ஈரோடு போவோம், எல்லா சந்தைக்கு போவோம். எல்லா சந்தைக்கும் போகிறீங்க. ஓகே ஓகே. அங்கெல்லாம் போய் வாங்கிட்டு வந்து இங்கே சேல் பண்ணுறீங்க? அங்கேயும் வாங்கிட்டு போவோம், அங்கேயும் கொண்டு போவோம், இங்கேயும் வாங்கிட்டு வரோம். ஓகே ஓகேண்ணா. சரி, இந்த வாரம் இங்கே எத்தனை கொண்டு வந்தீங்க? 10 கொண்டு வந்தோம். 10 கொண்டு வந்தீங்க. இப்போ 4 வச்சிருக்கிறீங்க? இல்லை, 4 அங்கே 2 6 இருக்குது. 4 அந்த 2 உங்களுக்கு தான்? ஓகே ஓகேண்ணா. இப்போ எல்லாமே பார்த்தீங்கன்னா கெடேரி தான் வச்சுருக்கீங்க. ஒரு 6 மாதம் 7 மாதம் இருக்குமாங்கண்ணா? அது வந்து ஒரு 6-7 மாதத்துக்கு கண்ணு இருக்கும். 6 மாதம் 7 மாதம் கண்ணு. ஓகே ஓகேண்ணா. இப்போ எத்தனை கொடுத்துருக்கிறீங்க? 4 கொடுத்துருக்கிறீங்க. அது பரவாயில்லைங்களா உங்களுக்கு வியாபாரம்? இந்த வாரம் பரவாயில்ல. மழை பெய்யுது இல்லை இருந்தாலும் அதனால கொஞ்சம் நல்லா கூட விற்கிது. ஓகே. இப்போ இருக்கிறதுல எவ்வளோண்ணா விலை கம்மியாக வச்சுருக்கீங்க? விலையை வந்து அது 2 கம்மி. 20 ரூபா விற்கும். இதெல்லாம் 25 ரூபா தான் கொடுப்பேன். ஒவ்வொன்று 25 ரூபா வந்தால் கொடுத்துருவீங்க. அதுக்கு கீழே தான் கேட்குறாங்களா? கேட்குறாங்க 22 21 கேட்குறாங்க. நாங்கள் வாங்கலை. கொஞ்சம் எல்லாம் மாடு செடமாட்டு விலை ஏற்றி போச்சுல்ல, அதனால கொஞ்சம் கூட தான் விற்கிது. ஓகே ஓகேண்ணா. உங்கள்கிட்ட இந்த மாதிரி எப்பயுமே கால் பண்ணி கேட்டால் வீட்டுக்கு வந்தாலும் வாங்கிக்கலாம், இங்கே வந்தாலும் வாங்கிக்கலாம். ஓகே ஓகேண்ணா. இப்போ நீங்கள் இந்த மாதிரி சிந்து இந்த பால் மாடு மட்டும்தான் பண்ணுறீங்களா? பால் மாடு இது கண்ணு 2 வாங்க பண்ணுறேன். 2மே பண்ணுறீங்க. ஓகே ஓகே. நாட்டு மாடுலாம் எதுவும் பண்ணுறதில்ல? இதுதான். ஓகே. உங்கள் நம்பர் சொல்கிறீங்களாண்ணா? நம்பர் சொல்கிறீங்களா? 95 244 713 72. உங்கள் பேருண்ணா? அண்ணாமலை. அண்ணாமலை.